தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். இந்த கூட்டணியில் என்டிஏவுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ. என்டிஏவும் இந்த கூட்டணியில் இடம்பெறும் தேர்தல் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுமா அப்படிங்கிறது தான். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்குவோம். இல்லைன்னு சொல்லலை திரு அமித்ஷா அவர்கள், இல்லைன்னு சொல்லலை. நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை பார்த்துட்டு உடனே 1 மணி நேரத்தில் அவர் ஒரு ட்வீட் போடுறார். தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சியை, ஊழல் ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு என்டிஏ முயற்சி மேற்கொள்ளும் அப்படிங்கிறார். அந்த கான்செப்டை தான் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை, அதோடு கூட்டணி வைத்திருக்கிற டிடிவி தினகரன் 2026 என்டிஏ தலைமையில் தான் இங்கே ஆட்சி அமையும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் அமித்ஷாவுடைய இதுவும் பார்ப்போம். இன்றைக்கு வெளிப்படையாக அப்படி இல்லை, கூட்டணி ஆட்சியே தமிழகத்தில் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு கூட சொல்றாரு, அதிமுகல அந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆமா ஆமா, அப்ப இது இந்த மெசேஜ் வந்து அமித்ஷாவுக்கும் சேர்த்துன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2026 அதிமுக ஆட்சி தான் அமையுங்கிறதான் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க.